இனிய தமிழ் உறவுகளுக்கு இனிய காலை வணக்கம். ஹாய் எஸ்பிஓ ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எஸ்பிஓ கண்டென்ட் ரிவ்யூ ஜாப் எப்படி பண்ணுறது அப்படின்றத ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட எஸ்பிஓவில் நான் ஐடி ஓப்பன் பண்ணி டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி வரும். கண்டென்ட் ரிவ்யூவர் இன்ஸ்ட்ரக்ஷன் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் டாஸ்க் எப்படி பண்ணுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அப்படியே கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்தீங்கன்னா அந்த ப்ராடக்டினுடைய டைட்டிலும் அந்த இமேஜும் கொடுத்துருப்பாங்க. இப்போது அந்த டைட்டிலை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு உங்களுடைய பைமோட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த சர்ச் பாரில் மேலே அந்த டைட்டிலை பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிங்கன்னா அங்கே பார்த்து அந்த ப்ராடக்டினுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் ஃபுல்லாக இருக்கும். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஒரு டைமுக்கு 2 தடவை ஃபுல்லாக படிங்க, ஏன்னா அங்கே கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இப்போது மறுபடியும் உங்களுடைய எஸ்பிஓ போர்ட்டல் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு டாஸ்க்கு சப்மிஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி கீழே வரும். இதில் செகண்ட் ஆப்ஷன் கண்டென்ட் ரிவ்யூவர் டாஸ்க் அப்படின்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி 1 நிமிஷம் வெயிட் பண்ணுற மாதிரி வரும் எப்போதும் போல். அந்த நிமிஷம் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் தெளிவாக படிங்க. இதில் ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த ஜூஸர் ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் மேனுவலாக எத்தனை ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கணும்னு தோணுதோ அதை கொடுங்க. நெக்ஸ்ட் இந்த ப்ராடக்டை உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ரெக்கமெண்டேஷன் பண்ணுவீங்களான்னு கேட்குறாங்க. எஸ்ன்னா எஸ்ன்னு கொடுங்க, நோனா நோன் கொடுங்க. இந்த ப்ராடக்டை உங்களுக்கு பிடிச்சிருக்கா, லைக் பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க. எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க, நோனா நோன் கொடுங்க. எஸ் தான் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு தோணுதோ நீங்கள் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இந்த ப்ராடக்ட், இந்த ஜூஸர் ப்ராடக்ட் நீங்கள் பைமோட்டில் மட்டும்தான் பார்த்துருக்கீங்களா, இல்லை வேறு ஏதாவது ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பில் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பார்த்துருக்கேன்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லை பார்த்ததில்லை அப்படின்னா நோன்னு கொடுத்துருங்க. வாட் இஸ் த பைமோட் ப்ரைஸ் மேனுவலி, இந்த ஜூஸருக்கு பைமோட்டில் என்ன ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 99 கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் அந்த ப்ராடக்ட் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை படிக்க சொன்னார் சார். 99 நினைக்கிறேன், போட்டுக்கோங்க பார்த்துட்டு கரெக்டான என்ன அமௌண்ட்டுன்றதை. நீங்கள் ரெகுலராக எந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் அமேசானில் ரெகுலராக பர்ச்சேஸ் பண்ணுவீங்களா, இல்லை ஃப்ளிப்கார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணுவீங்களா, இல்லை எந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவீங்களோ அதனுடைய நேமை டைப் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் கொஷின் எந்த ப்ராடக்டை நீங்கள் அதிகமாக லாஸ்ட்டாக ஆன்லைனில் சர்ச் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த ப்ராடக்டினுடைய நேமை போட்டுக்கோங்க. போட்டுட்டு சப்மிட் கொடுங்க. உங்களுடைய டாஸ்க் சப்மிட் ஆகிடும். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். Thanks for watching.